வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு பாத்தீங்கன்னா மே மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம். இந்த மே மாத பலன்களோட எல்லா ராசி என்பர்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த பதிவு மூலமாக ஒரு சர்ப்ரைஸா அதாவது என்னன்னா உங்களுக்கு உண்டான ஒரு பலன்கள்ல உங்களுக்கு ஒரு நல்லதை கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருவாய்க்கு ஏதாவது ஒரு தட்டுப்பாடு இருக்கு, அந்த வருமானத்திற்கு தட்டுப்பாடு இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய பேரு, அடுத்து உங்களுடைய ராசி நட்சத்திரம் இதை மாத்திரம் எடுத்து அனுப்புங்க. அதுல யாருக்கு உங்களுக்கு குலுக்கல் முறைப்படி தேர்ந்தெடுக்கிறோமோ அதுல அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியாக வருமானத்தை கொடுக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு பிரேஸ்லெட், அதாவது இந்த பிரேஸ்லெட் அணிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம்ன்றது கண்டிப்பா வரும். இந்த பிரேஸ்லெட்டை நீங்க அணியறது மூலமாக தடையில்லாத ஒரு வருமானம்ன்றது உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அத உங்களுக்கு நாங்க குலுக்கல் முறையில, அதாவது யாருக்காவது அந்த வாய்ப்புகள் கிடைக்குதோ, நீங்க எல்லாருமே கமெண்ட் பாக்ஸ்ல போடும்போது உங்களுடைய நேம், ராசி, நட்சத்திரம் எல்லாத்தையுமே எழுதுவோம். எழுதி யாருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குதோ அவங்கக்கிட்ட அட்ரஸ் எடுத்து உங்களுடைய போன் நம்பரோட அனுப்புங்க. அந்த அட்ரஸுக்கு நாங்க இந்த பிரேஸ்லெட்டை உங்களுக்கு ஃப்ரீயா அனுப்பிச்சு வைக்கிறோம். இது அனுப்புறதுனால உங்களுக்கு, இது கொடுக்கறதுனால உங்களுக்கு நிறைய ஒரு வாய்ப்புகள், அதாவது பணம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்குள்ளேயே வரும். இதை நீங்க பண்ணிக்கிட்டாலே போறோம். இந்த பதிவை பாக்குறவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய பேரு, ராசி, நட்சத்திரம், போன் நம்பரோட கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்ப நம்ம மே மாசத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஒரு கிரகங்களின் பெயர்ச்சிகள், வருட கிரகங்கள், மாத கிரகங்கள், இப்படி எல்லா கிரகங்களின் பெயர்ச்சி இருக்கிறதுனால எல்லாருக்குமே இதுல ஒரு முக்கியமான ஒரு மாதம், ஒரு திருப்பத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போது. குரு பகவான் மே 15ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். அடுத்து ராகு பகவான் மே 19ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். 15ஆம் தேதி சூரியன் பயிற்சி ஆகிறார். 7ஆம் தேதியும் 24ஆம் தேதியும் புதன் பகவான் பயிற்சி ஆகிறார். மே 31ஆம் தேதி சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். இந்த மாதிரியான கிரகங்களின் பெயர்ச்சி தான் இந்த மாதம் அதிகமாக இருக்க போது. அடுத்து அக்னி நட்சத்திரம் சொல்லக்கூடிய வெப்பம் அதிகமாக நிலவக்கூடிய ஒரு நாட்கள் தான் அந்த அக்னி நட்சத்திரம்னு சொல்லுவோம். இந்த நாட்கள் மே 4ஆம் தேதியிலிருந்து மே 28ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. இந்த நாட்கள்ல மக்கள் பொது, அதாவது சுப நிகழ்ச்சிகளை நடத்துறதுல கொஞ்சம் தாமதிக்கணும். சுப நிகழ்ச்சிகள் எதுவும் நடத்தக்கூடாது. திருமணங்கள், அடுத்து கிரக பிரவேசங்கள், வண்டி வாகனம் வாங்குறது, அடுத்து உங்களுடைய வாஸ்து பூஜை செய்யறது, வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகளை இந்த மாதம் ஆரம்பிக்க கூடாது. இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மே மாதம் மிகவும் ஒரு அருமையான மாதமாக இருக்க போது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யாருக்கு அந்த பிரேஸ்லெட், பணம் வருமானத்தை கொடுக்கக்கூடிய அந்த பிரேஸ்லெட் யாருக்கு போகுதுன்னு பார்க்கலாம். நீங்க எல்லாரும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சிம்ம ராசி அன்பர்களுக்கு மே மாதம் தொடக்கத்திலிருந்து முடிவு வரை ஒரு சின்ன சின்ன தயக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். ஏன்னா அஷ்டம சனி வர்றதுனால இவர்களுடைய எண்ணங்கள் ரொம்ப குழப்பமான ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க. எதை செய்யலாம் தெரியல, எந்த இடத்துக்கு போகலாம் தெரியல, எந்த வேலை வாய்ப்பு நமக்கு நல்லது கொடுக்கும், எந்த தொழில் நல்ல மாற்றத்தை கொடுக்கும், இந்த மாதிரியான ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகக்கூடியவர்கள் இந்த மே மாதத்துல இந்த சிம்ம ராசி என்பர்கள். ரொம்ப குழப்பமே வேண்டாம். உங்களுக்கு எல்லாமே நன்மைகள் தரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இருக்க போது. ஏன்னா எந்த முடிவு எடுத்தாலும் ஒரு திடமான ஒரு முடிவை எடுக்கக்கூடியவர்கள், தன்னுடைய குடும்பத்திற்கு எந்த விதமான பாதிப்பும் பங்கமும் இல்லாமல் தனக்கு மட்டுமே சில பாதிப்புகளை தாங்கி கொண்டு மற்றவர்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள். அப்படி இருக்கும்போது மற்றவர்களின் நலனை நீங்க அதிகமாக எண்ணத்தில் கொள்ளும் போது இந்த அஷ்டம சனி உங்களை எந்த விதத்திலையும் பிரச்சனைகளை கொடுக்காது. அதனால மற்றவர்களின் வாழ்க்கைக்காக நீங்க வாழும்போது கண்டிப்பாக இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு பெருமளவு பாதிப்புகள் இந்த மாதத்துல குறைய ஆரம்பிச்சிடும். நீங்க கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அஷ்டம சனின்னு எல்லாருக்குமே ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்கு. உங்களுடைய ராசி அதிபதி இந்த மாதத்துல 9ஆம் இடத்துல இருக்கிறார். அடுத்து 10ஆம் இடத்திற்கு வரார். 9ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறார். அதனால நிறைய ஒரு விஷயங்கள், நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மே மாதம் இருக்க போது. அந்த வாய்ப்புகள்னால அடுத்த கட்ட ஒரு வாழ்க்கை தரத்தை அடையக்கூடிய ஒரு நிகழ்வுகளும் இந்த மாதத்துல உங்களுக்கு இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு நடக்க போகுது. இந்த சிம்ம ராசி என்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா
சட்டுன்னு ஒரு முடிவை எடுக்கக்கூடியவர்கள். அந்த சட்டுன்னு எடுக்கக்கூடிய முடிவுகள்ல சிறிய ஒரு சலசலப்புகள் இருந்தாலும் அந்த முடிவுகள்ல தீர்க்கமாக இருக்கக்கூடியவர்கள். இந்த இடத்துக்கு நான் வேலைக்கு போகணும், இந்த தொழில் தான் செய்யணும் அப்படின்னு சட்டுன்னு முடிவு எடுத்துருவாங்க. அந்த முடிவு எடுத்தாலும் அதுல பிரச்சனைகளை சந்தித்தாலும் அந்த அந்த முடிவுகள் தான் தீர்க்கமா நான் வேலை செய்வேன் அப்படின்னு உறுதியாக அதுல நின்று போராடக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு குடும்பத்துல இருந்த தொந்தரவுகள் இப்போ குறையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மனக்குழப்பங்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். நான் முதலியே சொன்ன மாதிரி எந்த இடத்துக்கு நம்ம போறதுன்னு தெரியாம ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள். ஏன் அப்படி இருக்கு? உங்களுக்கு கேது பகவான் மே 19ஆம் தேதி உங்களுடைய ராசியின் மீது சஞ்சரிக்க போறார். அதனால ரொம்ப கவனமாக சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணத்துக்கு வந்துட்டீங்க இந்த சிம்ம ராசி என்பர்கள். உங்களுக்கு குழந்தைகள் சம்பந்தமான சில எதிர்பார்ப்புகள் இருக்கும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. அந்த எதிர்பார்ப்புகள்ல கொஞ்சம் உங்களுக்கு பின்னடைவுகளும் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. ஏன்னா குழந்தைகள்னால சிறு சிறு பிரச்சனைகளையும் ஏற்கனவே அனுபவித்து வந்தவர்கள், குழந்தைகள்னால நிறைய ஏமாற்றங்களையும் அனுபவித்து வந்தவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள். அதே சமயத்துல குழந்தைகளுக்கு ஒரு இடத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், அவர்கள் நிம்மதியாக வாழ்ந்தார்கள், நம்ம நிம்மதியா இருந்தோம் அப்படின்லாம் இல்லை. அவர்களோடையே போராடக்கூடிய ஒரு வாழ்க்கையாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்கு. அதுல இருந்து நமக்கு எப்போ விடுதலை அடையும், எப்போ நமக்கு அதுல இருந்து எல்லாம் நிவர்த்தி ஆகும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இந்த சிம்ம ராசி என்பர்களினுடைய எண்ணத்துல அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். ஏன்னா குழந்தைகளினுடைய வாழ்க்கைக்காக தான் நீங்க எவ்வளவு நாளும் போராட்டமாக இருந்தீங்க. அந்த போராட்டமே ஒரு வெறுமையாக ஆகும் போது, இது நாள் வரைக்கும் நம்ம போராடணுமே, அந்த குழந்தைக்காக தானே நம்ம போராடணும், அந்த குழந்தைகிட்ட இருந்தே நமக்கு இவ்வளவு பெரிய ஏமாற்றம் கிடைச்சிருக்கே அப்படின்ற போது நினைக்கும் போது அதுல இருந்து மீண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக போறாங்க இந்த சிம்ம ராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த மே மாதத்துல அந்த குழந்தைகள்னால சிறு பிரிவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். உங்களுடைய 5ஆம் வீட்டு அதிபதி பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு உங்களுடைய 11ஆம் இடத்துல இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய 6ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு நன்மைகள்னால உங்களுக்கு ஒரு கெட்ட ஒரு நிகழ்வுகளும் நடக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கெடுதல்னால சில நன்மைகளும் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான், இரண்டும் கலந்து இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. வேலை சம்பந்தமான உயர்வுகளை நீங்க இந்த மாதத்துல எதிர்பார்க்க முடியாது. சிம்மராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல நிறைய கிரகங்களின் பயிற்சிகள் இருக்கிறதுனால அந்த வேலை உயர்வு, இடமாற்றம் இதெல்லாம் எங்களுக்கு இந்த மாதத்துல கிடைச்சிருமா? சில பேர் பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல நாங்க வேலையை விடலான்னு இருக்கிறோம், எங்களுக்கு உடனே வேலை வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த மாதத்துல வேலை வாய்ப்புகள்ல சிக்கல்கள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு. அதனால வேலையை விடுறவங்க அடுத்த வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க வேலையை விடுறதுக்கு உண்டான ஒரு சாத்தியத்தை நீங்க எதிர்பார்த்து இருக்கலாம். அதனால கண்டிப்பாக வேலை சம்பந்தமான சில சிக்கல்கள் இருக்கு இந்த மே மாதத்துல இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. வெளிநாட்டுல இருக்கிறவர்களுக்கு இந்த அஷ்டம சனியோ இல்ல 11ஆம் இடத்துல இருக்கிற குருவோ இல்ல லக்னத்திலேயே, அதாவது சந்திரன் மீதே பயணிக்கக்கூடிய அந்த கேதுவோ என்னென்ன மாற்றங்களை கொடுக்கும் இந்த மே மாதத்துல கேட்டீங்கன்னா, வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு நிறைய ஒரு ஒரு அலைச்சல்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். இது நாள் வரைக்கும் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, திடீர்னு பாத்தீங்கன்னா இன்னொரு இடத்துக்கு போகும்படி உங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கும் உங்களுடைய ஆபீஸ்ல இருந்து. அடுத்து பாத்தீங்கன்னா நீங்களே அதற்குண்டான ஒரு முறைகள் எல்லாம் தேர்ந்தெடுத்திருப்பீங்க, நான் இங்க இருந்து வேற இடத்திற்கு வேலை செய்ய போறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு அலக்கழிச்சல்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த மே மாதத்துல திருமணத்துல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் பெரிய அளவுக்கு இருக்கும். ஏன்னா திருமணம் பிக்ஸ் பண்ணி அடுத்து வேண்டான்னு சொல்றது, அடுத்து பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு உண்டான எல்லா ஒரு ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த திருமண தேதியை தள்ளி வைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அந்த திருமணம் தொடர்பாக சில எதிர்மறையான ஒரு சம்பவங்கள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. இந்த மாதத்துல புதுசா திருமண உறவுகள்ல இருக்கக்கூடியவர்கள், அதாவது புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கு இந்த மாதத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், அடுத்து பாத்தீங்கன்னா
தேவையில்லாத யதார்த்தமான பேச்சுக்கள் ஒருவருடைய மனதை புண்படுத்தக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த மாதம் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இருக்கும். அதனால உங்களுடைய வார்த்தைகள்ல உங்களுடைய குடும்ப உறவுகள் மீது ரொம்ப கவனமாக பேசுறது இந்த மாதத்துல இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு ஒரு அவசியமான ஒன்றா இருக்க போது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய திசாபுத்தி பலன்கள், உங்களுக்கு சந்திர திசை செவ்வாய் புத்தியா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு சந்திர திசை ராகு புத்தியாக இருக்கலாம். இந்த மாதிரியான புத்திகள் இருக்கும்போது எங்களுக்கு என்ன மாற்றங்கள் நடக்க போகுது, ஏன்னா உங்களுக்கு ராகு பகவான் 7ஆம் இடத்துக்கு வர்றதுனால அந்த மனைவி மூலமாக சில தொந்தரவுகள், கடன்கள், அடுத்து வியாதி தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால இந்த கோச்சார நிலவரப்படியும் தசாபுத்தியும் படியும் சேரும் போது எந்த பலன்கள் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்களும், உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும், அடுத்து உங்களுடைய குழந்தைகளினுடைய பெயரை மாற்றம் செய்யணும், குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.